حي على الصلاة. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa la taqfu ma laysa laka bihi ilm. Inna as-sam'a wal basara wal fu'ada kullu ulaika kana anhu mas'ula. Sadaqallahul Azim. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடல் உறுப்புகளை மிக அழகாக அற்புதமாக படைத்திருக்கிறான். அவற்றை நாம் முறையாக பயன்படுத்துவதற்காக. இதை பற்றி அல்லாஹ் மேலே நான் ஓதிக்காட்டிய ஆயத்தில் சொல்லும் பொழுது, ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உங்களுக்கு முழுமையான ஞானம், முழுமையான அறிவு இல்லையோ, எதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு இல்லையோ, அதை பற்றி எந்த முடிவும் எடுக்காதீர்கள். ஓலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி முழுமையான அறிவு இல்லையோ அந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, எந்த தீர்க்கமான முடிவும் வராதிங்க. உங்களுக்கு விளங்கலையா, அல்லாட பாரத்தை பாருங்கள், அல்லா அறிவான், அல்லாவே மிக்கறிஞ்சவன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களாக ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு, நீங்களாக ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு, இல்லை உங்களுடைய அறகுறை அறிவுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான முடிவு எடுக்காதீங்க சொல்லிட்டு. ஏன்னா இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாய்க்கு கானான்ஹு மஸ்ஊலா, உங்களுக்கு நாம் கொடுத்த காது, நாம் கொடுத்த கண் பார்வை, நாம் கொடுத்த சிந்திக்கக்கூடிய அறிவுத்திறன், இவை அனைத்துமே நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதாவது இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய பல விஷயங்கள், பல நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய தப்பான முடிவு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டால், இதில் ஆலிம்கள், அவாம்கள், அறிஞர் அல்லாதவர், படித்தவர், பாமரர், எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாட்டும் இந்த மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக்னா, ஏதாவது ஒரு செய்தியை கேட்டோம், கேள்விப்பட்டோம்னா அது சரியா தப்பா, அது முறையா, இல்லை அது ஆகுமா, அது ஆகாதா, இதெல்லாம் பார்க்குறதில்ல. உடனே சொல்லிட்டாங்கல்ல, உடனே பரப்பி விடு, எல்லாத்துக்கும் பரப்புறது. அதில் போய் மூக்கம் நுழைக்கிறது. அந்த விஷயத்தில் இவனுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா இருக்கும். உனக்கு சம்மந்தம் இல்லாத விட்டு விலகி போயிடணும். அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லீமான மனிதனுடைய அழகான இஸ்லாத்திற்கு அடையாளம் என்னவென்றால், தர்க்கு மாலா யானிகி, அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத, அவனுக்கு சம்மந்தம் இல்லாத, அவனுக்கு பயன் தராத விஷயங்களை மூக்க நுழைக்கூடாது, தலையை விடக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம சம்மந்த விஷயத்தெல்லாம் அவனை மூக்க நுழைப்பான், தலையிடுவான், என்னென்னு எட்டி பார்ப்பான், என்ன தான் நடக்குது பார்ப்பேன்னு பார்ப்பான். இவனுக்கு அதை பற்றி ஒன்றும் விளங்கவும் செய்யாது, ஒன்றும் புரியவும் செய்யாது. இவனுக்கு கருத்து சொல்லுவான். அதில் நீ பார்க்குறோம், பல விஷயங்களை பார்க்குறோம், பல பஞ்சாயத்தில் பார்க்குறோம், பல விஷயங்களை பார்க்குறோம், எனக்கு பேச்சுரிமை இருக்குது அப்படிங்கிற நினப்பில். உனக்கு பேச்சுரிமை இருந்தால் எங்கே போய் காட்டணுமே அங்கே போய் காட்டணும். ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கை, அதில் போய் தலையிடுவான், மூக்கிடுவான். நீ ஏன் இதில் பேச வர்ற, எனக்கு பேச உரிமை இருக்குது அப்படிங்குவான். அப்போ இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்தை புரியாதனால, இஸ்லாத்தை விளங்காதனால இன்றைக்கி முஸ்லீம் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளால் அவர்களுடைய ஆகிரத்தை அழித்து கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஒரு முதல் விஷயம், நாம் பேசுகிற விஷயமோ, நம்ம சம்மந்தப்படுற விஷயமோ, நம்ம தலையிடுற விஷயமோ நமக்கு சம்மந்தப்பட்டதா, நம்முடைய உலகத்திற்கோ அல்லது நம்முடைய ஆகரத்துக்கோ பயன் தரக்கூடிய விஷயமானு முதல்ல பார்க்கணும். ஒன்று அதில் சம்மந்தப்படுறனால உலகத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும், அல்லது ஆகரத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும். ஆகரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி விஷயத்தில் போய் தலையிடுறதே முதல்ல பாவம். முதல்ல இஸ்லாமிய ஒழுக்கத்திற்கு எதிரானதுங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்படி தலையிட்டால் அதில் என்ன பண்ணணும், ஒருத்தரோட கண்ணியத்தை காக்கணும், மரியாதையை காக்கணும், ஒரு மூமினோட இஸ்ஸத்தை காக்கணும். அதை விட்டுப்பட்டு இன்றைக்கி நம்ம பெரிய முசீபத்து என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணமாக ஒரு ஊரில், ஒரு மொஹல்லாவில் ஒரு பெரிய மனுஷர், ஒரு ஹாஜியார் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மனுஷன், மக்களில் கண்ணியமாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, எங்கேயோ ஒரு தப்பான இடத்துக்கு போகிறாரு, தப்பு செஞ்சிடறாரு. அதை ரெண்டு பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்த்துருந்து என்ன பண்ணுறாரு, ஊர் ஜமாத்தில் சொல்கிறாரு, இந்த மாதிரிங்க, இந்த ஆஜியார் இந்த தப்பான இடத்துக்கு போனார், நான் பார்த்தேன், இவர் நீ ரொம்ப பெரிய மரியாதைக்குரிய ஆள் நினைக்கிறீங்க, ஆனால் தப்பான ஆள் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஊர் ஜமாத்துலன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் அவர் சரி ஏதோ அது அவருக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது அப்படி ஒதுங்கி போயிடுறாரு. இதில் ரெண்டு பேரில் நம்ம யாரை நல்லவர் சொல்லுவோம்னா, அந்த ஜமாத்தில் சொல்லி அவர் அசிங்கப்படுத்தினா பாருங்க, அவர் தான் நல்லவர் சொல்லுவோம். ஆமாம், அவர் தப்புச்சுன்னா சொல்லணும்ல, அதை திருத்தணும்ல,
அது திருத்தத்துக்கு என்ன முறை? அதை ஜமாத்தில் சொல்லி அதை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஊர் பஞ்சாயத்தை வச்சு எல்லாருக்கும் முன்னாடி விசாரிக்கிறது, இதுவெல்லாம் ஒரு திருத்துற முறை என்ன? இன்றைக்கி அந்த முறை யாருமே செய்கிறதில்ல. உண்மையான ஆண்மை உள்ளவர்கள் யாருன்னு சொன்னால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறை நாம் பார்த்து விட்டால் அவனை நேரில் போய் உட்கார்ந்து அவனை உட்கார வச்சு அல்லாஹை பற்றி, ஆகிரத்தை பற்றி, மறுமையை பற்றி பேசி சொல்லி புரிய வச்சு, நீ செய்கிற தப்பு இந்த தவறு விளைவிக்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அதுதான் ஆண்மை உள்ளவர்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா, அதை செய்கிறதில்ல. ஊர் ஜமாத்தில் போய் சொல்கிறது. சரி, ஊர் ஜமாத்தில் நேரடியாக போய் சொல்லுவானா, மொட்டை கடிதம் போடுவான், ஊருக்கு மொட்டை கடிதம் போடுவான், இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள். ஏன்னா இவன் ஆண்மை இல்லையே. ஆண்மை உள்ளவன் என்ன பண்ணுவான், சம்மந்தப்பட்ட ஆள் நேரில் போய் சொல்லணும். அவர் தவறு செய்த பார்க்குறோமா, அவர்கிட்ட பாய் நீங்கள் செய்கிற தப்பு இது முறை இல்லை பாய், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, ஆகிறதுக்கு பிடிக்காது, அல்லாஹ் மறுமைக்கு பிடிக்காது, நம்மளோட ஆகிறத்தை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அல்லாஹ் அதை எடுத்து சொன்னால் இதுதான் உண்மையான மூமின், உண்மையான ஆண்மகன். இதை விட்டு இப்படி என்ன பண்ணுவான், ஒன்று மொட்டை கடிதம் போடுவான். அல்லது இன்றைக்கி மொட்டை கடிதத்துக்கு பதிலாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, என்ன பேர்னு தெரியாமல் கமெண்ட்ஸுங்கிற பேரில் அவரை பற்றி இல்லாத பொல்லாத அவதூறுலாம் எழுதுவான். ஏன்னா யார் எழுதுனானே தெரியாது. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய தரித்திரம் பிடிச்ச முசீபத்தினால என்னன்னாக்கா, யார் என்ன சொல்கிறானே மறைச்சிக்கிட்டு திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக எழுத முடியும். அதுக்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்குது. கள்ள ஐடி வச்சுக்கலாம், கள்ள ஃபேஸ்புக் ஐடி வச்சுக்கலாம், கள்ள மெயில் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கிட்டு யாரை பற்றி என்ன வேணாலும் பரப்புறது. இதெல்லாம் எவ்வளோ பேர் நம்முடைய ஆகிரத்தை பாழாக்கக்கூடிய காரியங்கள், எவ்வளோ மோசமான காரியங்கள். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உனக்கு எதை பற்றி முழுமையான அறிவு இல்லையோ, முழுமையான ஞானம் இல்லையோ, அந்த விஷயம் தலையிடாத. முதல்ல ஒரு விஷயம் தலையிட்டால் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா அவர் பேச்சை மட்டும் கேட்டுட்டு எதிர்த்தரப்பு என்னென்ன விளங்காமல் இவர் பாட்டு ஃபத்வா கொடுக்குறது, இவர் பாட்டு தீர்ப்பு எழுதுறது, இது எவ்வளோ பெரிய அநியாயம். இது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இடத்துல எவ்வளோ பெரிய குற்றம் இது. அல்லாஹ் குர்ஆன்ல எதை சொல்கிறான், இன்ன ஸமா வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நீங்கள் உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய சிந்தனை, ஒருத்தரை பற்றி ஒரு மூவினை பற்றி தப்பாக சிந்திச்சிட்டா கூட பெரிய பாவங்கிறான் அல்லாஹ். நீங்கள் தப்பாக சிந்தித்தாலோ, தப்பாக பார்த்தாலோ, தப்பாக கேட்டாலோ, இவை அனைத்துமே குல்லு தாலிக்க காணனு மஸ்ஊலா. மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய விசாரணை உண்டு, அல்லாஹ் விசாரிப்பான் அப்படிங்கிறான். அப்போ நம்ம கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்தா கூட, இல்லை காதால் கேட்டால் கூட, சிந்தனையால் சிந்தித்தா கூட, ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் இடத்துல விசாரணை இருக்கும் பொழுது நம்ம இன்றைக்கி மூமின்களை பற்றி, கண்ணியத்தை பற்றி கவலைப்படாமல், ஒரு மூமினுடைய இஸ்ஸத்தை பற்றி கவலைப்படாமல் இதை பற்றி பேசினா அவருடைய மரியாதை போயிடுமே, போட்டும் அதுக்கு என்ன, அப்படியே அவரே அந்த மரியாதை தப்பு செய்கிறாரு. உலகத்தில் சகோதரர்களே, தப்பு செய்யாத மனிதர்கள் கிடையாது, தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. தவறு செய்யாதும் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உலகத்தில் எல்லாருமே தவறு செய்கிறவங்க. நாம் அடுத்தவங்களுடைய தவறை குத்தி காட்டி நம்ம அடுத்தவங்களோட தவறை பற்றி பேசிக்கிட்டோம்னா நம்முடைய தவறு வெளியான என்ன ஆகும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, மன் ஐயப அஹாஹு பிஐபின். யார் ஒருவன் தன்னுடைய சகோதரனை ஒரு குறையை காட்டி அவனை கேவலப்படுத்துவானோ, அவனை அசிங்கப்படுத்துவானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுமித்தில்லாஹ், அல்லாஹ் அவனை மௌத்தாக்க மாட்டான், அது போன்ற தவறை இவனும் செய்து இவனும் கேவலப்படாதவரை. அப்போ நாம் ஒரு மூமினை ஒரு தவறை, அவர் செய்த தவறை வைத்து கேவலப்படுத்தினோம்னா நம்மளும் அதை மாதிரி தவறு செய்ய வச்சு நம்மளை கேவலப்படுத்தாமல் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் அப்படிங்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் வருது, ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐயோ யோமின் ஹாதா, மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் விதா தங்களுடைய கடைசி ஹஜ்ஜி, விடைபெறக்கூடிய ஹஜ்ஜி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐயோ யோமின் ஹாதா, இது எந்த நாள்? ஐயோ பலதின் ஹாதா, என்ன பூமி இது? ஐயோ ஷஹரின் ஹாதா, என்ன மாதம் இது? சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் புனிதமான பூமி, எஹ்ராமுடைய நிலைமையில் இருக்கிறோம், எல்லாரும் எஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறோம், புனிதமான பூமியில் இருக்கிறோம், புனிதமான நாள், ஐயாமத் தஷ்ரீக்குடைய நாள், அரஃபாவுடைய நாள், இந்த நாளில் இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமியை நீங்கள் எப்படி புனிதமாக கருதுகிறீர்களோ, இந்த நாளை எப்படி புனிதமாக கருதுகிறீர்களோ, உங்களுடைய இஹ்ராமுடைய நிலையை நீங்கள் எப்படி புனிதமாக கருதுகிறீர்களோ, இதை விட புனிதமானது ஒரு மூமினுடைய மானமும் ரத்தமும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மூமினுடைய மானமும் ரத்தமும் காபத்துல்லாவை விட புனிதமானது, நீங்கள் கட்டக்கூடிய இஹ்ராமை விட புனிதமானது, நீங்கள் இருக்கக்கூடிய அரஃபா மைதானத்தை விட புனிதமானது, நீங்கள் இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த அரஃபா நாள், புனிதமான ஹஜ்ஜுடைய நாட்கள், அந்த நாட்களை விட புனிதமானது ஒரு மூமினுடைய மானமும் ரத்தமும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மூமிங்களை மானபங்கப்படுத்துறதை பற்றியும், மூமிங்களை பற்றி அவதூறு பேசுறதை பற்றியும், மூமிங்களை பற்றி புறம் பேசுறதை பற்றியும் நம்ம ஒரு பாவமாகவே நினைக்கிறது இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிப்பானாங்க. அது இந்த சனியம் பிடிச்ச தரித்திரம் பிடிச்ச இந்த சோஷியல் மீடியாக்களும் இந்த ஃபோன்களும் வந்த பிறகு இந்த புறம் பேசுகிறதும் இந்த அவதூறு பேசுகிறதும் ஒரு தவறாகவே தெரியுதில்லை நமக்கு. யாராவது ஒருத்தரை பற்றி குறை பேசிக்கிட்டா இல்லாதே பேசுகிறோம், இருக்கதானே பேசுகிறோம் அப்படிங்கிறோம். நான் கூசாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறத பேசாமல் போகிறோம். அந்த போகிறதுக்கு தான் என்ன தெரியுமா, யுஹிப்பு அஹதுக்கும் யாக்குல் லஹ்ம அஹீஹி மைத்தம் ஃபகரீத்துமு. உங்களுடைய சகோதரனை பற்றி நீங்கள் புறம் பேசினால் அவருடைய செத்த பிணத்தினுடைய மாமிசத்தை சாப்பிட சமங்கிறான் அல்லாஹ். நீங்கள் விரும்புவீங்களா? உங்களோட சகோதரர் செத்து கிடக்குது, ஜனாசா கிடக்குது, அந்த ஜனாசா பிச்சு சாப்பிடுவீங்களா? நீங்கள் அகோரிக்கலாம், பிணந்துன்னு அகோரிக்கலாம். நீங்கள்
அவர் ஜனாசா இப்படி சாப்பிடுங்களா? மூமினா இருக்க செய்யலாமா அதை? அப்போது ஒரு மூமினா இருக்கிறவர் ஒரு மூமினான சகோதரனை பார்த்து புறம் பேசினால் அவன் ஒரு பிணந்தினக்கூடிய அகோரிக்கு சமமானவன். அவன் பிணந்தினக்கூடிய அகோரி தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால் செத்த பிணத்தை பிச்சு சாப்பிடுவான். அந்த பிணந்தினக்கூடிய அந்த எரிஞ்ச சாம்பலத்தையும் மூஞ்சில் தடவிப்பான், முகத்தில் தடவிப்பான். அப்போ ஒரு அகோரி கழுத்தில் மாலையை போட்டுக்கிட்டு சாம்பல் எடுத்து மூஞ்சில் முகத்தில் தடவிக்கிட்டு ஒரு செத்த பிணத்தை தின்கிறான் என்றால் அந்த அகோரியும் ஒரு மூமினான சகோதரனை பற்றி புறம் பேசக்கூடிய நீயும் எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அக்கரீத்துமோ நீங்கள் இதை வெறுக்க மாட்டீர்களா? ஆகவே அருமைக்குரியவர்களே, இந்த புறம் பேசுவது என்பதை நாம் சோஷியல் மீடியாக்களை கமெண்ட்ஸுங்கிற பேரில் புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறது, இவை அனைத்துமே பெரும் பாவம். யாரை பற்றி பேசினாலும் சரி, முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத இருக்கட்டும், இல்லை என்ன ஒரே ஒரு கள்ளத்தனம் என்ன சொன்னால், என்ன ஒரு கோழைத்தனம் சொன்னால், ஆண்மையற்ற தனம் பெட்டைத்தனம் சொன்னால் நம்ம ஐடி தான் யாருக்கு தெரியாதுல்ல, என்ன வேணாலும் பேசலாம். இதோட கேவலம் என்ன இருக்குது? இதை தைரியமுள்ள என்ன பண்ணோம், சம்மந்தப்பட்ட திட்டு நினைக்கலாம், நேரில் போய் எதிரில் போய் திட்டுங்க. உங்கள் மனக்குறை பேசுனீங்களா, நேரில் எதிரில் போய் பேசுங்க. இல்லை உங்கள் பேரை வச்சு உங்கள் ஐடியா வச்சு எழுதுங்க, நான் இன்னும் ஆள் என்ன பேசுகிறேன் அப்படின்னு பேசுங்க. இன்றைக்கி பார்க்குறோம் பெரிய பெரிய ஆலிம்கள் கூட அறிஞர்கள் கூட சில கருத்துக்களை சொல்ல வர்றாங்க, அவங்க பேரை போடுறதில்ல, டைப் பண்ணி அனுப்பி விட்றது. பரப்புங்க, எல்லாத்துக்கும் பரப்புங்க, மொட்டை கடிதம். ஏன் தைரியமாக பேரை போடுங்க, நான் இன்னால் எழுதியிருக்க இந்த பேர், என் ஃபோன் நம்பர் இது, இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் முரண்பாடு இருந்தாலும் என்ன தொடர்பு கொண்டு கேளுங்க அப்படின்னு ஆண்மையோட ஒரு கருத்தை சொல்லணும். எந்த கருத்தாக இருக்கட்டும், உரிமை உண்டு. எந்த குறையும் நிறைய அலசுங்க, ஆராயுங்க, தப்பு கிடையாது, உரிமை உண்டு. ஆனால் நாம் இந்நாள் செய்கிறேன் இதனுடைய இந்த ஆக்கத்திற்கு நான் தான் பொறுப்பு, இதனுடைய முரண்பாட்டுக்கோ உடன்பாட்டுக்கோ நான் தான் பொறுப்பு என்று தன்னுடைய பெயரை போட்டு போட வேண்டும். அது ஆண்மைக்கு அழகு. பயந்து போய் பயந்தாங்கொல்லியாக மொட்டை கடிதம் எழுதுறது, மொட்டை கமெண்ட்ஸ் எழுதுறது, அடுத்தவங்களுக்கு மொட்டையாக பேசுறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இது எல்லாமே ஒரு மனிதன் முஸ்லீமுக்கு அல்ல, ஒரு மனிதனுக்கு அழகு கிடையாது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய ஆகரத்தை பாழாக்கக்கூடியவை. நமக்கு பிடிக்காத ஒரு ஆளுன்னு சொன்னால் அந்த ஆளை பற்றி அவதூறு பேசுறது, அவரோட குறைகளை பெருசாக்குறது, அவரை பற்றி இல்லாத பொல்லாதான் பேசுறது, அவர் பின்னாடி பேசுறது. இது நான் யார் சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது மார்க்கம் தெரியாத முட்டாள்கள் மட்டுமல்ல, நல்ல மார்க்கம் தெரியும், நான் 5 வேளை தொழுகையாளி, நான் ஜமாத்துக்கு போவேன், நான் பெரிய ஜுப்பா போட்டுப்பேன், நான் அடுத்தவங்களை தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுவேன், 3 மாதம் ஜமாத்து போவேன், 4 மாதம் ஜமாத்து போவேன் அப்படிங்கிறவங்க கூட தங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் அவரை பற்றி அவதூறு பேசுவதற்கு, குறை பேசுவதற்கு தயங்குவதில்லை. இன்னும் வெளிப்படையான சொல்லாத, நான் எனக்கு மூடி மறைச்சு பேசுகிற பழக்கமே கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், தப்லீக் ஜமாத்தில் 2 பிரிவு வந்துச்சு. சாது மௌலானாக்கும் அவங்களுக்கு பிடிக்காத 2 பிரிவு வந்துச்சு. எல்லாமே தப்லீக்காரங்க தான், எல்லாமே இபாதத்தாளிகள் தான், எல்லாமே தாடி வச்சிருக்கோம் தான், எல்லாம் ஜுப்பா போட்டிருக்கோம் தான், எல்லாம் சுன்னத்தை ஹயாத்தாக்கிறோம் தான். ஆனால் சாது மௌலானாவை பிடிக்க அசர்ஜியாக இருக்க அமீராக இருக்காங்களே, அவர்களை பிடிக்காமல் வெளியே சென்ற தப்லீக்காரர்கள் சாது மௌலானா பற்றி என்னென்ன அவதூறு, கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாமல் என்னென்ன அவதூறு. அப்போ அவங்க பேசின பேச்சு இதுக்கு கூட இருக்கும் பொழுதுலாம் அவர் தக்வா பற்றியும், அல்லாஹ் பற்றியும், ஆகரத்தை பற்றியும், கீபத்தை பற்றியும், அவதூரை பற்றியும், தோமத்தை பற்றியும் பேசுறதுல என்னாச்சு? இன்னைக்கு அவரே செய்கிறாரு அதை. இப்போ அன்றைக்கி அவரே செஞ்சுட்டு இருக்காரு அதை. எனக்கு சாது மௌலானா பிடிக்காது, அமீரை பிடிக்காதுன்னா அவரை பற்றி இல்லாத பொல்லாதான். இது தப்லீக் ஜமாத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜமாத்திலையும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு அமீரோடு இருக்கிறாங்க, அந்த அமீரை பிடிக்காட்டா வெளியே வந்து அவரை பற்றி இல்லாத பொல்லாத அவதூறு எழுதுறது ஃபேஸ்புக்கில். கேட்டால் என் விரல் என் ஃபோனு, ஷைத்தான் கொடுத்த என் விரல், ஷைத்தான் கொடுத்த என் ஃபோன், ரெண்டுமே ஷைத்தான் தான். ஆகவே அருமைக்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். மாறின ஒரே வழி என்ன சொன்னால், அல்லாஹ் சொல்ல பாருங்க, இன்ன சமா வல் பசர வல் ஃபுஆத குல்லு உலாய்க்க கான அனு மஸ்ஊலா. உங்களுடைய பார்வையாக இருக்கட்டும், உங்களுடைய செவிப்புலனாக இருக்கட்டும், உங்களுடைய சிந்தனை திறனாக இருக்கட்டும், இவை அனைத்துமே மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்விக்குரியவை, விசாரணைக்குரியவை அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அருமைக்குரியவர்களே, இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொண்டு நாம் எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்மைத்தன்மையோடு இருப்போம். பகிரங்கமாக செய்ய எது செஞ்சாலும் தப்போ ரைட்டோ, மற்ற திருத்தி கொடுத்த தப்பா பாய், நீங்கள் பண்ணுற தப்பு பாய் அப்படின்னு சொன்னால் திருத்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம பண்ணுற ரைட்டுன்னு சொன்னால் அதுலேருந்து அப்ரிஷியேட் ஆகலாம். ஆனால் வெளிப்படையாக செய்ய வேண்டும், தைரியமாக செய்ய வேண்டும். யாரை பற்றியும் மறைந்திருந்து தாக்குறது, மறைந்திருந்து அவதூறு போடுறது, மறைந்திருந்து போஸ்ட் போடுறது, இது ஒரு மூமினுக்கல்ல, ஒரு மனிதனாக்கல்ல, ஒரு ஆணுக்குவே அழகு கிடையாது. இது ஒரு ஆண்மையற்ற கெட்டத்தனம், கெட்ட புத்தி. ஆகவே அருமைக்குள்ள அந்த விஷயத்தில் நாம் இந்த விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கணும். யாரை பற்றி கமெண்ட்ஸ் போடுறதுக்கு, கமெண்ட்ஸுங்கிற பேரில் அவதூறு சொல்கிறதுக்கு முன்னாடி, புறம் பேசுவதற்கு முன்னாடி அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சிந்தனையும் காதும், சிந்தனையும் செய்விப்பொருளும் காதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் டெலிஃபோன் இருந்தால் அல்லாஹ் விரலும் சேர்த்து சொல்லியிருப்பான். ஏன் விரல அல்லாஹ் சொல்லட்டாக்கா, விரல அதை சொந்தமாக உரிமை உண்டா விரல் டைப் பண்ணுறதுக்கு? அது என்ன டைப்பிக்கும்? சிந்திப்பதை தானே டைப் அடிக்கும். நான் விரலில் டைப் அடிக்கிறோமே, ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோமே, மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்களை போடுறோமே, போஸ்டிங்கிற பேரில் விரல் தானே அடிக்குமா? இல்லை, என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் விரல் அடிக்கும். அதுதான் அல்லாஹ் விரலை சொல்லலை, சிந்தனை சொல்கிறான் அல்லாஹ். அப்படி யார் மீதா தவறான எண்ணம் கொண்டு, தவறான சிந்தனை கொண்டால் அல்லாஹ் இடத்துல குற்றம் சாட்டப்படுவா. அது மட்டும் இல்லை, இன்னொரு அதிசயம் தெளிவாக வருது. ஒரு பெரிய ஆபிதாக இருப்பார், பெரிய இபாத்தால் இருப்பார்,
நிறைய ஹஜ்ஜி, உம்ரா, சதக்கா, தர்மம், தொழுகை, இபாதத்து இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் இல்லாத மனிதர்களுமே சொல்ல வேண்டியதே இல்லை. இருக்கிற மனிதர் 5 வேளை தொழுகையாளி, பெரிய இபாதத்தாளி, நிறைய தான தர்மம் வழங்குவார், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார், ஊரில் ஒரு நல்ல பேர். 5 வேளை தஹஜ்ஜுத் தொழுகை விட மாட்டார், திக்ர் இபாதத்தில் விட மாட்டார், குர்ஆன் விட மாட்டார், உம்ரா செய்வார், ஹஜ்ஜி செய்வார், எல்லா நல்ல அமலும் செய்வார். மறுமையில் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அமல்கள்லாம் இடப்படும் பொழுது சந்தோஷமாக நிற்பார். மாஷா அல்லாஹ், என்னுடைய அமல்கள் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு நிற்பார். அந்த நேரத்தில் ஒருத்தர் வரும், அல்லாஹ் இவர் ராஜா நல்ல மனுஷன், பெரிய மனுஷன், வாஸ்தவம் தான், எல்லாம் நிறைய அமல் செஞ்சார், ஆனால் என்னை பற்றி ஒரு முறை புறம் பேசியிருக்காரு, என்னென்னு கேளு. அல்லாஹ் என்னப்பா புறம் பேசுனியா? அல்லாஹ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்க்கு தெரியும், ஆனால் உலகத்துக்கு தெரியணும்ல. அல்லாஹ் கேட்பான், புறம் பேசுனியா? அவர் ஆமாம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மூமினை பற்றி விசாரிக்கும் பொழுது அவனுடைய நாவு பேசாது. அல்யோம் நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்யோம் நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவனுடைய நாக்குக்கு பூட்டு போட்டு விடுவோம். ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம் அர்ஜுலும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த கெட்ட காரியங்களை பற்றி அவருடைய கைகளும் கால்களும் நம்ம இடத்துல பேசும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தோல் பேசுமா, நம்ம உடம்புல உள்ள தோல் பேசுமா. அந்த பாவி கேட்பான, லிமன் ஷஹித்து மலைனா, நீ எதுக்குப்பா எனக்கு எதிராக சாட்சி சொல்கிற? தோலே, நீ எதுக்கு சாட்சி சொல்கிற? நான் உன்னை எவ்வளோ பொத்தி பாதுகாத்தேன், உன் மேலே வெயில் படக்கூடாதுங்கிறதுக்காண்டி அழகான காட்டன் ஆடை அணிஞ்சேன், உன் மேலே குளிர் படக்கூடாதுங்கிறதுக்காண்டி திக்கான ஆடை அணிஞ்சேன், உன்னை அழகுபடுத்துவதற்காண்டி அழகழகான ஆடைகள் அணிஞ்சேன், விதவிதமான லோஷன்கள் போட்டேன், முகத்துக்கு முகமாக கிருமிகள் போட்டேன், உன்னை இப்படிலாம் உன்னை தோலை பாதுகாத்தேனே, லிமன் ஷஹித்து மலைனா, எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொல்கிறாய்? தோள்கள் கேட்குமா? அப்போ அங்கே நம்ம வாய் பேசாது, நாம் செய்த கெட்ட காரியங்களை பற்றி நம்முடைய கைகள் பேசும், கால்கள் பேசும், நம்முடைய தோள்கள் பேசுமா. அப்போ அந்த தோள்கள் பதில் சொல்லுமா, நானாப்பா பேசுகிறேன், அன்தகன் அல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை. இதான் குர்ஆன் ஆயத்து. இதெல்லாம் அல்லாஹ் சொல்ல, அன்தகன் அல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை, நானாப்பா பேசுகிறேன், எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ். கைகளை பேச வச்சான் இல்லையா, அந்த அல்லாஹ். கால்களை பேச வச்சான் இல்லையா, அந்த அல்லாஹ். அவன்தான் எங்களையும் பேச வைத்தான், தோள்களையும் பேச வைத்தான். அப்போ அல்லாஹ் அந்த அடியான்ட்ட கேட்பான், நீ இவ்வளோ பெரிய இபாதத் செஞ்சிருக்கிய, தக்வாவோடு வந்துருக்கிறியே, நல்லமல் செஞ்சுருக்கிறியே, வட்டி வாங்காமல் ஹராம் இல்லாமல் பேணுதலாக வாழ்ந்துருக்கிறியே, ஆனால் இந்த மனிதனை பற்றி நீ திட்டினாயா, புறம் பேசினாயா? கை பேசும். ஆமாம், அல்லாஹ் பேசினான், ஒரு முறை பேசினான். அப்படியா, உன் நன்மையை பாதி அவர்கிட்ட கொடுத்துருக்கு. இன்னொருத்தர, யா அல்லாஹ் என்னை பற்றி அவர் திட்டினார், யா அல்லாஹ் என்னை அடித்தார், யா அல்லாஹ் என்னை பற்றி அவதூறு பேசினார், யா அல்லாஹ் எனக்கு பின்னாடி புறம் பேசினார், யா அல்லாஹ் என்னை பற்றி கமெண்ட்ஸுங்கிற பேரில் ஃபேஸ்புக்கில் எழுதினார், யா அல்லாஹ் என்னை பற்றி கமெண்ட்ஸுங்கிற பேரில் ஃபோனில் டைப் பண்ணார், யா அல்லாஹ். ஒவ்வொருத்தராக வந்து நிற்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரோட நன்மைகளை பூரா பிடுங்கி கொடுத்துட்டு கடைசியும் இவர் எல்லாம் நன்மைகளாம் போயிடும். ஆனால் இன்னும் புகார் சொல்லோட வரிசையில் நிற்பாங்க, இன்னும் புகார் அளிப்பவர் வரிசையில் நிற்பாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவர் கொடுத்த நன்மையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அப்படி அப்போ நன்மை இல்லைப்பா கொடுக்குறதுக்கு, இனிமேல் அவங்க பாவத்தை கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி புகார் அளிப்பவருடைய பாவத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருவோம். அல்லாஹ் இவரைத்தான் ரசூலா சொன்னாங்க, அல் முஃப்லீஸ். சஹாபா கட்டக்கான மணில் முஃப்லீஸ். முஃப்லீஸ் என்றால் யாருன்னு தெரியுமா? திவாலானவன், நஷ்டமடைந்து யாருன்னு தெரியுமா? இவன் தான் திவாலானவன், பெரிய நஷ்டவாளி. இவன் தான் வரும்போது பெரிய நன்மைகளோடு வந்தான், அமல் செஞ்சான், தொழுதான், வணங்கினா, எல்லாம் செஞ்சான். ஆனால் இப்போ நிலைமை என்ன? கடைசி நரகத்துக்கு போகிறான் பாவங்களோடு. அருமைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல மூமின்களுக்கு, நல்ல அறிவாளிகளுக்கு ஒரு சில ஞாபகப்படுத்தினாலே போதும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. இனிமேலாவது நாம் யாரை பற்றியும் நம்முடைய நாவாலோ நம்முடைய விரல்களாலோ கமெண்ட்ஸ் அடிப்பதற்கு முன்பாக 1க்கு 100 முறை யோசிப்போம். இது தேவையான்னு யோசிப்போம், இதில் எனக்கு சம்மந்தம் இருக்குதான்னு பார்ப்போம். சம்மந்தம் இருந்தால் முழுமையாக தெரிந்து கொண்டு சம்மந்தப்படணும். ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி உனக்கு முழுமையான அறிவு இல்லையோ, முழுமையான விளக்கம் இல்லையோ, அதில் மூக்க நுழைக்காத, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதே மாதிரி அவங்க யாரை பற்றி புறம் பேசாத, அவதூறு பேசாத, டைப் பண்ணாத, நீ கல்லடியை வச்சுக்கிட்டு யாருக்கு தெரிய போகுதுங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு டைப்பையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை கொடுப்பான் என்ற உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான பலா முசீபத்தில் விலகி நாம் அல்லாஹ்வுடைய இறைச்சத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.